இரும்பு தோசைக்கல் எப்படி பழக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஆயில் பிசுபிசுப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும். விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் போடும்போது எல்லா இடத்துலையும் நல்லா பரப்பி விட்டோம்னா அந்த பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன தோசை சுட்டாலும் நல்லாவே வரும். பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சி. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு நல்லா பரப்பி விடலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஆயில் எல்லா இடத்துலையும் படணும். அது ஃபுல் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம விடவே வேணாம். இந்த தவா நம்ம ரெடி பண்ணி தோசை ஊற்றுறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். அந்தளவுக்கு நம்ம இது பழக்கினா தான் அதுக்கப்புறம் தோசை ஊற்றும் போது நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா தோசை வரும். பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சி. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த தோசைக்கல் நல்லா பழகிடும். இரும்பு கடாய் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்லேயே நம்ம தோசை ஊற்றும் போது நல்லாவே வராது. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அது மேலே இருக்க பிசுபிசுப்பு தன்மைலாம் போயிடும். நம்ம விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால அந்த தவா ரொம்ப பெட்டராக ஆகிடும். நமக்கு சீக்கிரமாக ஒரே டைமுக்கே நம்ம தோசை ஊற்றலாம். இது ரெடி பண்ணி முடித்த உடனே நம்ம தோசை ஊற்றலாம். பாருங்கள், எல்லாமே கருப்பாயிட்டு வருது. லைட்டாக இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த விளக்கெண்ணெய் போட்டிருக்கிறதுனால தான் நமக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை நல்லா இருக்கும். நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா பிளாக் ஆகிடுச்சி, கருகிற மாதிரி. அந்தளவுக்கு அந்த ஹீட் ஆகணும் அந்த கல். மேக்ஸிமம் இந்த தோசைக்கல் நீங்கள் வாங்கும்போது ஒரு குழியாக இல்லாமல் ஃப்ளாட்டாக சமமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாங்க வேண்டாம். நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கும் ஈவனாக அந்த மாதிரி இருக்கிறது வாங்கிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அப்படியே ஒரு கத்தியில் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கேப் விடாமல் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நல்லா பழகிடும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் பண்ணிங்களன்னா உங்கள் தோசைக்கல் ஃபஸ்ட் டைமே நல்லா தோசை சுட முடியும். ஒரு மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். ஒரு கிளாத்தோ வேறு ஏதாச்சும் காட்டன் கிளாத் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு தோசை ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு தோசை சைடில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், அந்த பப்புள்ஸ் மாதிரி வந்தாவே தோசை நல்லா தான் வருதுன்ட்டு தான் அர்த்தம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தோசை. அடுத்த தோசையும் ஊற்றி பார்க்கலாம். இது கொஞ்சம் பெருசாக ஊற்றலாம். பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்லா தான் வருது. நீங்களும் ஈஸியாக எப்படி தோசைக்கல்லை பழக்கப்படுத்துறதுன்ட்டு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் டிப்ஸ் எல்லாம் நிறைய நாங்கள் போட போகிறோம். தேங்க்ஸ் டு வாட்சிங்.